எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு மாதத்தையும் எங்களுடைய வாழ்நாளில நீர் கூட்டி கொடுத்திருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி சுவாமி. கடந்த மாதம் முழுவதும் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்தி சுவாமி எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை காத்து கொண்டு இம்மட்டுமா எங்களுக்கு ஆண்டவரை போதுமானவராய் இருந்து இந்த புதிய மாதத்தையும் ஒரு நம்பிக்கையின் மாதமாக அநேக வாக்குத்தத்தங்களோடு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் வழி நடத்துகிற தேவனாய் ஆண்டவரே இந்த மாதத்திலும் எங்களோடு கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே நாங்கள் நம்முடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த 27ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. நீர் தயவா எங்களோடு இருந்து ஆண்டவரே ஆவியானவர் பொறுப்பேற்று சுவாமி எல்லா மீடியா மற்றும் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, பவர் எல்லாவற்றையும் எல்லா தடைகளையும் நீக்கி சுவாமி இந்த நாளில ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபத்தாரும். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரும் சுவாமி. எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Once again, I welcome everyone for this study today. We are going to see about the 27th chapter in the book of Ezekiel, and it is about the judgment of Tyre, the city of Tyre. 26ஆம் அதிகாரத்திலேயே அந்த தீருவின் நியாய தீர்ப்புகளை கொஞ்சம் பார்த்தோம். இந்த முழு இன்னும் நல்ல விரிவாக இந்த 27ஆம் அதிகாரத்துல நாம் அந்த தீருவின் இதை பார்த்துவிட்டு நம்ம முடிந்தால் 28ஆம் அதிகாரத்திற்குள்ளாகவும் முழுமையாக கடந்து சென்று அந்த தீருவினுடைய எல்லா நியாய தீர்ப்புகளையும் அறிந்து கொள்ளலாம். So today we are going to see about the 27th chapter of Ezekiel. Yes. இந்த எசேக்கியேல் 27ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் the sinking of Tyre's ship state அப்படின்னு இருக்கு. sinking of Tyre's ship of state. அதாவது ஒரு தரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தீருவின் கப்பல் மூழ்கடிக்கப்படுகிற ஒரு நிலைமையை குறித்து இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். அது 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எசேக்கியேலை ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திலும் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். இந்த அதிகாரத்திலே அவரை புலம்பலாக பாட சொல்லி அதே சமயத்துல ஒரு பொயட்ரியாக in a poetic way God wanted Ezekiel to write this lament. அப்போ ஒன்றிலிருந்து இது 3 பகுதிகளாக நம்ம பிரிக்க முடியும். 1 to 9 வசனங்களில இந்த தீரு நகரத்தை ஒரு அழகான ஒரு கப்பலாக அதை சித்தரித்திருக்கிறார். 10 to 25 வசனங்களில இந்த தீருவோடு கூட வியாபார நம்ம 26ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்த்தோம். தீரு ஒரு அழகான பட்டணம், துறைமுகம். அது ஒரு the mouth of the sea இருக்கு. எந்த விதத்துல எந்த பகுதியில கப்பல்கள் போனாலும் இந்த தீருவை கடந்துதான் போகணும். அப்புறம் உலகத்திலே எல்லா நாடுகளும் தீருவோடு கூட வியாபார சம்பந்தம் வைத்திருந்தார்கள். சோ அந்த 10 to 25 வசனங்களில தீருடைய வியாபார
சம்பந்த நாடுகளும் எதற்காக என்னென்ன பொருட்களுக்காக அவர்கள் சம்பந்தப்பட்டார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். ஹலோ, சரி ஒரு நிமிஷம். அப்போ இந்த 26 36 வசனங்களில் நம்ம பார்க்க இருக்கிறது தீருவின் அந்த கப்பல் போல நம்ம சித்தரித்த அந்த தீரு நாட்டின் முடிவு, தீரு நாட்டின் அழிவு. அதைத்தான் நம்ம இந்த கடைசி வசனங்களில பார்க்கிறோம். இப்ப இந்த அதிகாரத்தை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். சரி, இப்போ முதல் 3 வசனங்கள்ல நம்ம முதல் வசனத்தை பார்த்துட்டோம். இந்த 2 3 வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மனுபுத்திரனே தீருவில் அந்த நீ இப்போது தீருவின் பேரிலே புலம்பி சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோடு வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய். அதாவது Tyre was a mercantile city and it was very famous commercial center of the Phoenicians. இதெல்லாம் போக அந்த தீருவே அது என்ன தன்னை பற்றி நினைத்தது என்றால், it was a perfect city. It is portrayed as the ruler of the seas. அதோடைய வியாபாரம் பண்ணுகிற ஸ்கில், அதற்கிருந்த அலையன்சஸ், அதற்கிருந்த பெருமைகள் எல்லாம் சேர்ந்து அது தன்னையே ஒரு பூரண சௌந்தரியவதி, பெர்ஃபெக்ட் சிட்டி இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி அத தன்னையே நினைத்து கொள்ளுகிற விதமாக நாம பார்க்கிறோம். இட் வாஸ் ட்ரூ. பட் அதுவே தன்னையே பெருமையாய் நினைத்து ஒரு பெருமையான ஒரு நகரமாக மாறுவது அது தவறல்லவா? Prosperous and glistening on the shores of the Mediterranean Sea, Tyre was a proud city. It was a beautiful city. It was a perfect city. It was also a proud city. அவங்க எப்படி அவ்வளவு பெருமையா இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த தீருவினுடைய எல்லைகளே இல்லை. ஏன்னா எல்லா நாடுகளோடும் அது சம்பந்தம் கொண்டதுனால it had no limits and it was full of beauty. அதனாலதான் அதனுடைய மேன்மையை 3 விதத்துல இந்த அதிகாரத்துல முதல் 11 வசனத்திற்குள்ளாக அதை விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்துக்குள்ள அதனுடைய சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துல இட்ஸ் இம்ப்ரெசிவ் டெக்கரேஷன். 8லிருந்து 11 வசனங்கள்ல the people who served Tyre, the first class personnel who were helping in that commerce trade. Remarkable geographical and nautical awareness on the part of the prophet. இது எல்லாவற்றையும் இந்த பகுதியில அவர் விளக்கும்படியாக அவருக்கு தீர்க்கதரிசிக்கு இவ்வளவு ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவருடைய பொயட்டிக் வே ஆஃப் ரைட்டிங்ல இந்த எல்லா காரியங்களையும் அவர் அதற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்புல, சிறப்பான ஒரு கட்டுமானத்துல அழகாக அதை அலங்கரித்து அதிலே நிறைய ஊழியர்களும் அதை செய்கிற மக்கள், வேலை சேவை செய்கிற மக்கள் எல்லா விதத்திலும் அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தாங்கன்னு சொல்லி நாம அதை குறித்து பார்க்கிறோம். 4, 5, 6, 7 இந்த வசனங்கள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இவ்வளவு அழகா அதை கட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த நகரம் அதை ஒரு கப்பலை போன்று, it is described as a ship
அப்ப அந்த கப்பலை போல அது எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இங்க 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். They built it to perfection. 5ஆம் வசனத்துல சேனீரிலிருந்து வந்த தேவதாரு மரத்தால், சேனீர்ங்கிற ஒரு கண்ட்ரியில இருந்து வந்த அந்த தேவதாரு மரத்தால் என்ன செய்யப்பட்டது? கப்பற்பலகைகளை செய்திருந்தார்கள். அப்புறம் பாய்மரங்களை செய்யும்படிக்கு லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். அதாவது மாஸ்ட், பாய்மரம்னு சொல்லும் போது the mast of the ship, and the mast of the ship will be built by a very tall tree, a long wood. அது அதுக்காக வேண்டி லெபனோன்ல இருந்து சிடார் ட்ரீஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பாஷான், பாஷானுங்கிறது ஃபிஷ் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, குழம்பு இப்ப குழம்பு. ஆமா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பாஷானுங்கிற இடத்துல இருந்து, பாஷானுங்கிறது ஆக்சுவலா ஒரு மேய்ச்சலான இடம். இட்ஸ் வெரி ஃபர்டைல் பிளேஸ். அங்க உள்ள மரங்களினாலே உன் துடுப்புகளை செய்தார்கள். இந்த ஓர்ஸ் வேறட்டும், இப்படி ஒவ்வொரு பாட்டுல இருந்தும் அந்த இதை செய்திருக்கிறாங்க. அதுல யானை தந்தமும் அதிலே அழித்து. ஸோ தட் இட் ஆல் ரிவீல்ட் தேர் இன் அ லக்ஸூரியஸ் வே and in a very perfect way this city was built, and it was built, அவர் poetic-ஆ அவர் எப்படி சொல்றாருன்னா, in the form of a ship அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல இஜிப்சியன் கிளாத் சொல்லும்போது, even on those days and even today, the Egyptian silk, Egyptian cotton, and it's very famous. அவ்வளவு ஹை கிளாஸ் குவாலிட்டி உள்ள ஒரு இது. அதுல வச்சுதான் அவங்க என்ன கட்டியிருந்தாங்களாம், அதனுடைய செயில் அதை வச்சு கட்டியிருந்தாங்களாம். அது ஒரு பிளாக் மாதிரி. அது wherever it went, it was it stood for its magnificence. அந்த மாதிரி அந்த செயில் இருந்துச்சாம். அப்புறம் அதே போல அவங்களுடைய ஓர்ஸ்மென், அவங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த மக்கள், அவர்களும் they were very strong and very wise, best crew. The wise men and elders watched over the ship, and they had the best soldiers on board, that is from Persia, Lydia, Libya. அவங்க எல்லாம் அங்கிருந்தெல்லாம் they had people who were working as their oarsmen. Oarsmen சொன்னா அந்த காலத்துல அந்த கப்பலுக்கெல்லாம் 50-60 ஒரு டெக்குக்கும் 50-60 ஓர் துண்டு அந்த வலிக்கிறவர்கள் இருப்பார்களாம். படகு அந்த வலிக்கிற ஓர்ஸ். ஸோ அந்த ஓர்ஸ்மென் were also wise also. So they were able to manage everything, any situation in the sea. And not only that, they were also helping in their trade. So அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் சிட்டியாக, அது ஒரு பெர்ஃபெக்ட் இதாக, பூரண சௌந்தரியவதியாக அதை சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சீதோன், அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிற, அந்த ஓர்ஸ்மென் தண்டு வலிக்கிறவர்களா இருந்தார்கள். அவங்க தொழில் வியாபாரம் பண்ணுகிறதற்காகவும் அவர்கள் இருந்தார்கள். பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளில் இருந்தும், பர்சியா, லிபியா, எல்லா பக்கத்துல இருக்கிற அத்தனை நாடுகளில் இருந்தும் அவர்களுக்கு இதை செய்வதற்காக வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 11 வசனங்களில, முதல் 11 வசனங்களில தீருவை ஒரு அழகான, ஒரு அருமையான ஒரு நகரமாக, அதனுடைய எல்லா மக்களுடைய உதவிகளோடு, எல்லா மக்களும் சிறந்த முறையில அதை வடிவமைத்து ஒரு சிறந்த விதத்தில் அது தன்னுடைய
தொழிலை செய்யும்படியாக அழகாய் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு எசேக்கியேல். இப்ப 12ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது 12ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்குமே நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் அவங்க they had alliances with other nations and what all they traded அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சகலவித பொருள்களின் திரளினாலும் எங்கன்னு சொன்னா டர்ஷீஸ். அன்றைக்கு நாடுகள்ல அன்னைக்கு இருந்ததுல டர்ஷீஸ் வாஸ் தி எண்ட் ஆஃப் தி எர்த்னு இந்த புக் ஆஃப் ஜோனா வி ரீட். ஜோனா அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது அவர் தர்ஷீஸுக்கு ஓடினார். எதற்குன்னா பூமியின் கடைசியா அதுதான் நினைச்சு அன்றைக்கு இருந்த மக்களுடைய, ஏன்னா ஒவ்வொரு நாடும் புதிதாய் கண்டுபிடிக்கும் போது அது வரைக்கும் தான் நாடுகள் இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டு அது வரைக்கும் போவாங்க. இந்த கொலம்பஸ் கூட அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அப்படிதான் கண்டுபிடிச்சாரு. இதே வேற they thought அங்க ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டுல என்ன போட்டிருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் குட் ஹோப் அந்த இடத்துல என்ன போர்டு போட்டிருந்ததுன்னு சொன்னா நோ மோர் பியாண்ட் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனா கொலம்பஸ்க்கு வந்து ஒரு பேஷன் என்னவா இருந்துச்சுன்னா there should be something more beyond அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியமே அவருக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி he went beyond that board and he found that there is a land, and that is how America was found. So when we look beyond only, we would be able to see the true picture in all our situations also. We may be passing through very difficult situations, ஆனா அந்த சூழ்நிலைகளிலும் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நம்மை கட்டுவித்துக் கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் நம்மை அப்படிதான் செய்வான். The evil spirit would bind us, would put a stronghold for us to be within that situation only. He will never make us to look beyond. But our God of good hope will always tell us there is something more beyond. இந்த புதிய மாதத்திலும் கூட அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு we are going to see something more beyond, not just what we have seen up till now. God is going to give us something beyond this, as we have seen in Romans 4th chapter 17th verseல நாம் வாசிக்கிறோம் இல்லையா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் நம்மையும் அப்படியாக அழைத்து செல்வார். இந்த புதிய மாதத்திலையும் நமக்கு we have something more beyondங்கிற ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, இப்போ இந்த வியாபார விதங்கள்ல பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னெல்லாம் never left even a single item, எல்லாவற்றிலும் அவங்க they had the trade. அதுல முக்கியமாக தொகர்மா வம்சத்தார் பார்த்தீங்கன்னா குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறுக்கள் இதற்கென்று ஒரு பர்டிகுலர் so they knew to whom they should trade with, where they would get the best. See, making trade alliances just like that with all the nations is not the case of Tyre. Tyre was making trade alliances with specific countries, with specific people for specific items, who would be the best. So அப்படிதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அந்த மாதிரி வாசிக்கும் போது இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு வருத்தமான ஒரு காரியம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த மனுஷர்களை ட்ரேட் பண்றது as slaves. இன்னைக்கு அதுக்கு என்ன பேருன்னா trafficking. They call it as trafficking, sex trafficking, child trafficking. திடீர்னு பிள்ளைகள் காணாம போயிடுறாங்க, குழந்தைகள் காணாம போயிடுறாங்க. They are taken for so many evil causes, to remove their organs, to trade them into as slaves or as workers, or even in the sex industry. So அந்த விதமாக குழந்தைகளையும் விமனையும் young girls-ஐயும் even today it is existing in the world and even in our country. So let us remember all these points in our prayer. We should remember this. So இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த நாட்கள்லயே அந்த தீருவிடமிருந்த ஒரு பெரிய தீய பழக்கம், இவ்வளவு வியாபார அலையன்சஸ் இருக்கும் போதும்
மற்ற நாட்டுகளுடைய மற்ற நாடிலிருந்து பிடிப்பட்ட மக்களை அவர்கள் இவ்விதமாக அடிமைகளாக விற்பதில் பெயர் போனவர்களாய் இருந்தார்கள். இதுல குறிப்பா யூதர்களை அவர்கள் இவ்விதமாய் செய்தார்கள் என்பதுதான் முக்கியமான காரியம். கர்த்தருக்கு மிகவும் மனிதர்களை இப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம். அதை அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் என்ன அந்தஸ்து கொடுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். வேதத்துல பல இடங்களில நாம வாசிக்கிறோம். அப்படி உயர்வாய் நம்ம படைத்த ஆண்டவர் நம்ம இப்படி அடிமைகளாக மனிதனே செய்வது கர்த்தருக்கு விரோதமான காரியம். சோ இவங்க ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்தாங்கன்னா ஃபார் பெனிஃபிட், எக்கனாமிக் ப்ராஃபிட். அது அந்த காலத்துல இருந்தே இந்த காரியத்தை அவர்கள் செய்ததுனால Tyre was found to be guilty for this sin, this particular sin. அப்புறம் long before Ezekiel's time, ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த தீருவை பற்றி, தீருவை இந்த ஸ்லேவ் ட்ரேடுக்காக அவங்க எச்சரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். அதை வந்து இட் வாஸ் ரிபியூட். ஸோ அந்த எசேக்கியேல் நான் சொல்லும் போது வந்து அது 500 அந்த பிசி, ஆமோஸ் வந்து 800 அந்த டைம்ல. ஆனா கூட we find these people, they never changed, they never listened to the voices, the warnings that were given to them. So ஏன் சொன்னா they were very successful. One thing is, when you are successful, when you have everything, when the luxurious way of living, we always tend to forget God, and we always tend to think that we are always right. We are right always. So அதனால தான் என்னாச்சுன்னு சொன்னா இங்கேயும் நாம அவ்விதமான ஒரு செயல்பாட்டை பார்க்கிறோம். சரி, 25 வசனங்கள் அதே அவ்விதமாகவே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். 25ஆம் வசனத்திற்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி நல்ல சிறப்பாய் இந்த கப்பல் என்று சொல்லும் போது அது தீரு நகரம் தான். அதை கப்பலை போல சித்தரித்து இந்த தீரு நகரம் கடலின் நடுவில், ஏன் கடல் நடுவில், நடு சமுத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும், there is a mainland part and a land within an island in the sea. அதுதான் அங்கதான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நாம் பார்த்தோம் 26ஆம் அதிகாரத்திலேயே பாபிலோனியர் வந்து இவர்களை முற்றுகையிடும் போது மக்கள் அனைவரும் தங்களுடைய எல்லா விதமான செல்வத்தோடு எங்க ஓடிட்டாங்க, தீவுக்கு ஓடிட்டாங்க. So now the ship is in the middle of the ocean. நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சக்சஸ் டேஸ்ல திடீர்னு வசனம் என்ன சொல்லுது, நீ நாசமடையும் நாளில எப்படி நாசமாக போற, கொண்டல் காற்று ஒன்று அடித்து உன்னை உடைத்து போடும். அப்படியே எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில எந்த காரணமும் இல்லாம அந்த கப்பல் அப்படியே அமுங்கி போயிடும். எல்லாமே நாசமடையும், எல்லாமே நஷ்டமாகும். அதனாலதான் அந்த வசனம், நீ நாசமடையும் நாளில உன் மாளிகைகள், கப்பல் ஆட்கள், கம்பத்து பார்க்கிறவர்கள், வியாபாரிகள், யுத்த வீரர், எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள். 27ஆம் வசனத்தின் காரியங்களை பார்க்கும்போது somewhat similar to what we read and what we heard about Titanic, the famous ship. டைட்டானிக்கும் அந்த மாதிரி தான். ஒரு தப்பும் ஒன்றும் அதுக்கு இல்லை, பர்ஃபெக்ட்லி இட் வாஸ் பில்ட். அண்ட் எந்த ஆபத்தும் தனக்கு நேரிடாது என்று ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்த அந்த கப்பல் அது சிங்க் ஆயிடுச்சு. அது ஒரு ஐஸ் கட்டியில மோதி அது சிங்க் ஆயிடுச்சு, ஐஸ்பர்க்ல. So nothing is permanent in this world.
Accept the love of God. Accept the guidance of God. Accept all that is related to God. None of the human discoveries, human expertise is permanent. It will be for some time. It may reach its peak, but only for some time. Permanence always, permanence, sustenance, everything is related to God only. That we should remember. So, இப்ப என்னாச்சுன்னா அதே மாதிரி இந்த முழு கப்பலும் அப்படியே அதுல மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை. இந்த ஈஸ்ட் விண்ட் யோனா புத்தகத்திலே திரும்பவும் நம்ம பார்க்கிறோம். அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் காற்றை வரவழைத்தார். நமக்கு நல்லா தெரியும், காற்று கர்த்தரின் கையில இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், 4 திசையிலிருந்து வருகிற அந்த தூதர்களை, அந்த காற்றை அவர் கட்டுப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டுல நம்ம மார்க்கு சுவிசேஷ புத்தகங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், காற்றையும் கடலையும் கர்த்தர் அதற்றினார். God has the power to stop the wind. At the same time, God has the power to blow the wind. அப்போ கொண்டல் காற்றை வரவழைத்து என்னாச்சு, கப்பலை உடைத்தார். God is the one who breaks ships ன்னு சங்கீதம் 48:7 வாசிக்கிறோம். So he was the ultimate cause of the judgment on Tyre. Tyre was, அதாவது அவங்களுக்கு unlimited area, nobody can win them, they lack nothing, they have such vast property, prosperity, perfection, so beautiful, எல்லாம் இருந்தும் கூட they could not succeed. So the peril of material prosperity, but the man never learns the lesson. அதான் அங்க இருக்கிறது. இப்படி பல சம்பவங்களை நாம் வாசித்திருந்தாலும், பல சம்பவங்களை மேற்கோளாய் காட்டியிருந்தாலும், மனிதன் அந்த அதில் வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய அல்லது உலக பிரகாரமான கூட பாடங்களை கற்றுக்கொள்ள மறுக்கிறான், கற்றுக்கொள்வதில்லை. அதை நம்பியே ஓடுகிறான். மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி will protect me, will save me. நம்ம வேதத்திலேயே, நம்ம சுவிசேஷத்திலேயே நம்ம எத்தனை பேரை பற்றி வாசிச்சிருக்கோம் இல்லையா? ஒருத்தன் கொண்டு போய் இதை சேர்த்து வைக்கிறான், எதுக்கு? ஆத்துமா சோகமா இருப்பதற்காக. இன்னொரு பணக்காரன் என்ன செய்யறான், அதை கொஞ்சம் எடுத்து ஏழைகளுக்கு கூடுன்னு சொன்னா மன வருத்தத்தோட திரும்பி போயிடுறான். ஏன்னா அதெல்லாம் தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லி அதை வாங்கி. So where do we keep our belief? நம்மளுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டியா? அல்லது நிறைய இன்னைக்கு மக்கள் ஃபியூச்சருக்காக நிறைய சேவ் பண்றாங்க, நிறைய அதுக்காக குழந்தை பிறந்த உடனேயே அதுக்காக எல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. பட் who has the next day? We know that it is God who holds our tomorrow. இல்ல? அதனாலதான் நம்ம அந்த நம்பிக்கையில தான் வாழ்றோம். We may look like fools, but it is very essential that we keep our trust in God and not on the materialistic prosperity. இப்ப இந்த 28 இந்த வசனங்கள் என்ன பார்க்கிறோம்னா, இந்த தீர்வுக்கு ஏற்பட்ட முடிவை பார்க்கும்போது, always remember a prophetic utterance, the prophecy would be fulfilled immediately, it will take a long time to be fulfilled. அதாவது immediate fulfillment, futuristic fulfillment, ரெண்டு விதமா தான் அது செயல்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ இங்க நம்ம பார்க்கிறது immediate fulfillment. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த தீருவின் அழிவு, தீருவினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் degradation and sinking is very similar to what is written in Revelation 18th chapter. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். Revelation 18th chapterல பாபிலோனின் அழிவு என்று சொல்லி அங்கு கடைசி நாட்களில நடக்கக்கூடிய
அந்த ஒரு காரியத்துக்கும் பாபிலோனிலேயே இந்த காரியமும் நடந்தது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதுவும் அங்க டபுள். அப்போ அந்த அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் எக்ஸாக்டா இருக்கும். நீங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அங்கேயும் ட்ரேடு, அங்கேயும் இது எல்லாம் முடியறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க இந்த மாதிரி சிங்க் ஆகி அந்த ஷிப்பே ஒண்ணுமில்லாம போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது சுற்றி அவர்களோடு நான் சொன்னால ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப், அதை வந்து தனியா லிஸ்ட் போட்டா நிறைய நாடுகளோடு அவங்க அலையன்சஸ் உண்டு. அத்தனை பேரும் அவர்களுக்காக புலம்புவார்கள். ஸோ இட் வாஸ் அ லெமெண்ட், புலம்பல், புலம்பலின் பொயட்ரி, புலம்பலான ஒரு பாடல். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்க பாக்குறோம். அவங்க அதோட கூட இல்ல, துக்கம் கொண்டாடுகிறவர்களை போல இந்த நாடு இப்படி ஆயிடுச்சே, இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி என்னெல்லாம் நம்ம ஒரு மனுஷர் இறந்தா துக்கம் கொண்டாடுவோமோ அது போல இங்கேயும் துக்கம் கொண்டாடுகிற விதமாக தலையை மொட்டை அடித்து கொண்டு, புழுதி எடுத்து போட்டுக்கொண்டு, சாம்பல்ல புரண்டு, ரெட்டுடுத்தி இப்படியாக அந்த ஜனங்கள், ஏன்னா அவங்களுடைய எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. இதை நம்பி அவர்கள் பல திட்டங்களை செய்திருப்பாங்க, பல வியாபாரத்துக்கு முதலிட்டிருப்பாங்க, பல கப்பல் படைகள் இல்ல, கப்பல் வியாபாரங்கள் நடந்திருக்கும். இன்னைக்கு கூட நம்ம வாசிக்கிறோம் சிலோன்ல இந்தியனுடைய ஷிப்ஸ் எல்லாம், அந்த போட்டிங் ஷிப்ஸ் எல்லாம் அங்க பிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, அந்த ஏழை எளிய மக்களுடைய ஒரு ஷிப் தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம். அந்த ஒரு போட்டு, அந்த போட்டிங் ஷிப், அந்த ஃபிஷிங் போட்டு இஸ் மோர் தென் 3 lakhs worth. அப்போ இந்த ஷிப் எவ்வளவு இருக்கும்? இப்ப இதை போல அங்க இருக்கிற ஷிப்புகள் எல்லாம் இனி அது வேஸ்டா போகும். அந்த ட்ரேட் எல்லாம் நின்று போயிடும். அதற்காக அந்த மக்கள் எல்லாம் மாலுமிகள், தண்டுவலிக்கிறவர்களுடைய வேலை போச்சு, அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. இங்க ஷிப் சிங்க் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வேலை போய்விட்டது. இப்படி பல விதங்களிலே அவர்கள் பாதிக்கப்பட்டதுனால அவங்க துக்கம் கொண்டாடுகிற விதமாக நாம பார்க்கிறோம். இது ஏதோ அங்க தீருவின் கடற்கரை ஓரத்துல மாத்திரம் இது இருந்ததல்ல. It was there throughout the world, all over the world, because of their alliances, and they were all frightened. பயந்து போனாங்க. The international shipping came to a halt. They were confused. The trade was disrupted. இவ்வளவு பெரிய காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது. அங்க பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள், அடுத்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே they were all trouble, கலங்கி போனார்கள். இததான் நம்ம இந்த முதல் பகுதிகள்ல நம்ம வாசிக்கிறோம். 32 36 கடைசி இருக்கக்கூடிய வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நீ இப்படி எல்லாரையும் திருப்தி ஆக்கினாய், இது எல்லாரும் உன்னுடைய வியாபாரத்தினாலேயும் உன்னுடைய மற்ற அலையன்சஸ்னாலேயும் நீ பெரிய ஐஸ்வர்யமான, ஆனா இன்றைக்கு உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா இனி நீ இருக்க மாட்டாய். You will be washed away. இதுதான் அவங்க அவ்வளவு துக்கத்துல கலங்குற அழுகிற காரியம். ஏன்னா நோ ஹோப் அட் ஆல், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். இது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். இது கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லும் போது நம்மால அதற்கு முன்பாக நிற்க முடியாது. அதுதான் அங்க முக்கியமான ஒரு பெரிய காரியம். இதேதான் இப்ப இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஷிப் அப்படியே உள்ள போகிறதும், அந்த ஷிப்புடைய அதை அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னால்தான் நமக்கு தெரியும். அப்படி அந்த ஷிப்பு உள்ள போகும்போது அங்க
ஒரு கூட்டத்தார் மாத்திரம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதுல ஒருத்தர் ஹார்ப்பர்னு டைட்டானிக் ஷிப்ல, இன்னொரு ஷிப் இந்த மாதிரி இதே மாதிரி போனதுல குரூப் ஆஃப் பீப்புள், சால்வேஷன் ஆர்மி பீப்புள், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எங்களுக்கு லைஃப் போட் வேண்டாம், இல்லாத அந்த மக்களுக்கு லைஃப் போட் கொடுங்க, பிகாஸ் வி ஹாவ் த அஷூரன்ஸ், நாங்க இறந்து போனா எங்க போவோம்னு. ஆனா இந்த மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, சுவிசேஷம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதனால நீங்க அவங்களுக்கு அந்த லைஃப் போட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேதான் FB மயரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வாட் அ பவர்ஃபுல் கன்செப்ஷன் ஆஃப் த கிரேட் ஷிப் சிங்கிங் இன் சைலன்ஸ் வித் ஆல் ஆன் போர்டு. யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஒன் cry, the waves meet over her, and only a floating spar tells where she sank. அப்படியே உள்ள போயிடுச்சு. அது எங்க உள்ள போச்சுன்னு கூட தெரியாது. அதனுடைய அந்த ஃப்ளோட்டிங் உடன் இதுதான், அதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓ மரைனர்னா மாலுமியே, ஒருவேளை கப்பல்ல போகிற மாலுமியே அப்படின்னு சொல்லும் போதும் கூட, இந்த வாழ்க்கை என்னும் கப்பலில் போகக்கூடிய மாலுமியே, உன்னுடைய வாழ்க்கையான இந்த கப்பல்ல, இந்த பிரயாணத்துல see to it that Christ is on board. உன்னோடு கூட கிறிஸ்து உன்னோடு கூட பயணிக்கிறவராய் இருப்பதுல நிச்சயப்படுத்திக்கொள். Without Christ you will sink. வேற ஒண்ணுமே வேண்டாம். அந்த பேதுருடைய இதை வாசிக்கும் போது, கர்த்தர் கடல் மேல, நான் இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வரும்போது பேதுரு கூப்பிடுறாரு, ஆண்டவரே அது நீரே ஆனால் என்னையும் நடக்க வைங்கன்னு. நடக்க வச்சாரு. ஆனா when his focus shifted to the waves, he sank down. But God was there putting his hand out. It is our duty to cling on to him. அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளும், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளிலும் நம்ம மூழ்கி போகக்கூடிய நிலைமை வரும். ஆனா இந்த மாதத்துக்கும் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய முக்கிய காரியம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். வாட் அ கிரேட் அஷூரன்ஸ். இந்த மக்கள், தீரு ஜனங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்த போதும் கர்த்தர் அவர்களிடத்துல இல்லை. தட் இஸ் why FB Meyer says, see to it that Christ is on board, for he only can still the tempest and speak peace. அமைதலா இரு, அவ்வளவுதான். And guide thee out of the great waters. So let's have Jesus on our boat. Right. Feinberg என்ன சொல்றாருன்னா, Tyre has a message for our age. நம்ம இன்னைக்கு காலத்துக்கும் இந்த தீரு நகரம் ஒரு செய்தி வைத்திருக்கிறது. என்னது? It is that riches without God are unable to satisfy the heart of man. இவன் தான் எல்லா செல்வத்தையும் சேர்க்கிறான், செருக்கா இருக்கான், பெருமையா வாழ்றான், ஆனா அது அவனுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, 4 கார் வாங்க முடிஞ்சா 7 கார் வாங்கினாலும் கூட திருப்தியாக முடியல. அவனுடைய கெப்பாசிட்டி 4 கார் வாங்க முடியும், ஆனா 7 காரை வாங்கிடுறான், ஆனாலும் திருப்தி இல்லை. And often keep many from dependence on God. As you get involved and immersed in this money, in the luxuries of life, what happens is it takes away your dependence on God. எனக்கு எல்லாம் செய்ய முடியும், எனக்கு எப்படின்னா வாங்கிட முடியும், அப்படின்னா அது எனக்கு கிடைச்சிரும், அந்த நிலைமைக்கு வந்து நம்ம என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். நமக்கு கெப்பாசிட்டியே இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சாமி இது நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இது எனக்கு அவசியமா, எனக்கு இது ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா. ஸோ எவ்ரிதிங் இது நம்மளால வாங்கிக்க முடியும், பட் ஸ்டில் we should pray and ask God, and then knowing his will, knowing his acceptance, we buy. That is our way of living. Has not the Spirit invaded the church, and does it not pervade the lives of too many Christians? இன்றைக்கு முந்தியெல்லாம் கிறிஸ்தவர்கள்னா ரொம்ப பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க,
ஒரு மாடரேட் அந்த லெவல்ல தான் இருப்பாங்க. அண்ட் தே வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு லீட் அ சிம்பிள் லைஃப். இன்னைக்கு லக்ஸூரியஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் தேர். பீப்புள் வாண்ட் டு லிவ். வை நாட்? God has asked us to be happy. ஆத்துமா வாழ்கிறது போல நீயும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சந்தோஷப்படுன்னு தானே ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு அதை கோட் பண்றாங்க. ஆனா அது என்ன செய்யுங்கிறது மறந்துடுறாங்க. It will take away the dependence on God. Self-reliant ஆயிரும். என்னால முடியும், I can do it, I can buy anything. So we have to be very careful. ரெண்டு பெரிய லீடிங் கமெண்டேட்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருடைய காரியங்களை வாசிக்க இவங்க புத்தகங்கள்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்களை சொல்லக்கூடிய காரியங்கள். ரெண்டு பேருமே முக்கியமா சொல்றது, have Christ on board and always depend on God. அடுத்து அதான் இதை வைத்து அவங்க அங்க நம்ம பாக்குறோம். இன்னொரு மெக்கி அண்ட் வியர்ஸ்பி, அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, the world would be astonished, afraid and horrified at the judgment God brought upon Tyre. இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா? அழிஞ்சே போயிடுச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமை வருமா? That is the greatness of our Lord. This great lamentation is an advanced demonstration of what the whole world will do when Satan's system, Babylon the Great, collapses before the Lord returns to establish his kingdom. Revelation 18:17-19. அதான் 18ஆம் அதிகாரத்துல இதோடைய பேரலல நம்ம வாசித்தப்போ உலகமே ஸ்தம்பிக்க போகிற அந்த நிகழ்வு திரும்பவும் நடக்கும் அப்படிங்கிறத வாரன் வியர்ஸ்பி is just reminding us. மெக்கி என்ன சொல்றாருன்னா, அவர் இதுக்கப்புறம் இந்த தீரு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு மேபி இந்த ரீசன்ட் டேஸ் he would have gone to that place. அப்ப அவர் என்ன சொல்றாரு, as I walked through the ruins of Tyre, I heard no music nor laughter. அது ஒரு ரிமோட் பிளேஸா, ஒரு மாதிரி. I could not see the buildings or the gold and silver. All I saw were broken pieces of pottery and the wreck and ruin of what had once been a great city. இன்னைக்கு நம்ம பல நகரங்களுக்கு போகிறோம். அங்க இருக்கிற அந்த மானுமெண்ட்ஸ், அவங்க பில்டிங்ஸ், அதெல்லாம் இன்றைக்கும் அன்றைய வாழ்வின் இதாக என்ன சொல்றது, வெளிப்பாடாக நிரூபணமாக அதெல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இப்படி அழிந்து போன, முற்றிலும் அழிந்து போன ஒரு பட்டணமாய் தீரு மாறியது. ஏன்? கர்த்தரை மறந்ததினால், கர்த்தர் அவர்களுக்கு மத்தியில இல்லாததினால், கர்த்தர் அவர்களுக்கு அவசியமா இல்லாததினால். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவசியமா இல்லைன்னா, கர்த்தர் இல்லாமே நான் எல்லாம் செஞ்சிட முடியும், கர்த்தர் இதுக்கெல்லாமா ஜெபிக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சோம். ஆனா நம்முடைய முடிவு எப்படி இருக்குமா? யாருக்குமே தெரியாத முடிவாய் முடிந்துவிடும். சரி, கொஞ்சம் வசனங்களை 28ஆம் வசனத்திலும் 28ஆம் அதிகாரத்திலும் நம்ம பார்ப்போம். இந்த சாப்டர் 28ல என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, the prophecies of Ezekiel 26 and 27 focused on Tyre as a city. இந்த ரெண்டு அதிகாரத்திலும் தீரு ஒரு நகரமாக, தீரு நகரத்தை ஒரு கப்பலாக சித்தரித்து அதன் முடிவை நமக்கு விளக்கி சொன்னாங்க. ஒருவேளை தீரு நகரத்தை அப்படியே அழிஞ்சு போகிறத சொன்னா ரொம்ப டிஸ்கிரிப்டிவா சொல்லியிருக்க முடியாது. அதனாலதான் 27ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் அதை ஒரு கப்பல் மாதிரி ஒரு சித்தரித்து அதை ஒரு பொயட்டிக்கா கொண்டுட்டு போய் அதை முடித்து அதுக்கு ஒரு துக்கம் கொண்டாடி அதை முடித்தார். இப்போ 28ஆம் அதிகாரத்துல அந்த தீரு நகரத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜாக்களை குறித்து பேசுகிறார். அது ஒரு பர்டிகுலர் அந்த சமயத்துல இருந்த ஒரு ராஜா. அப்போ எசேக்கியேலுடைய மைண்ட்ல அன்றைக்கு இருந்த அந்த ராஜாவுக்கு பெயர் எத்தோபால். எத்தோபால் ஐயும் போடலாம், ஈயும் போடலாம். எத்தோபால் 2 and 3.
எத்தோபாலஸ் அப்படின்னு ஜோசபஸ் சொல்றாரு. இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது the fundamental sin of this Tyre was pride. வேற ஒண்ணும் இல்லை. the fundamental sin was pride. இப்ப இதை மனசுல வைத்து நம்ம இந்த அதிகாரத்துக்குள்ளாக போவோம். இந்த ராஜாவை பற்றி வாசிப்போம். இப்ப முதல் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. So his pride led him to think that he is God, that he was God. அவன் என்ன சொல்றான், நான் இந்த சமுத்திரத்தின் நடுவுல தானே அவன் எல்லாம் செழிப்பா இருக்கிறான், இந்த சமுத்திரத்தின் நடுவுல என்னுடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன். அது சிங்காசனம் சொல்ல தேவாசனம், லார்ட் சீட் பாருங்க. அந்த அளவுக்கு தான் இது என்ன செய்யும் சொன்னா, இந்த லக்ஸுரி ப்ராஸ்பரிட்டி எல்லாம் இட் வில் லீட் அஸ் டு டிபெண்டன்ஸ் எடுத்துரும், டிபெண்டன்ஸ் ஆன் காடை எடுத்துரும். ப்ரைடு நம்ம உள்ளத்தை அப்படியே முழுமையா மூடிக்கொள்ளும். அண்ட் அதோட நிற்காது, இட் வில் ட்ரை டு மேக் அஸ் திங்க் தட் வி ஆர் காட்ஸ். இப்போ சயின்ஸ் இன்னைக்கு நிறைய சயின்ஸ் ஆர்டிகல்ஸ், சயின்ஸ் சர்வீஸ், சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த எவல்யூஷன். இப்போ அதுல இருந்து வந்தது, இதுல இருந்து இவால்வ் ஆனாங்க, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த அந்த ஆராய்ச்சி போய் இப்பொழுது மனிதனுடைய மூளை, மனிதனுடைய கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின், அது எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதனுடைய கண்டுபிடிப்பு என்னவென்று பார்த்தோமானால், மனிதனுடைய மூளை இன்றைக்கு கடவுளினுடைய நிலையை அடைவதற்கு இவால்வ் ஆகிட்டு இருக்கு. சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது, the humans are evolving in consciousness towards God's state. என்ன அர்த்தம்? அழிவு. அதுதான் முடிவு. நீ மனுஷனா இருக்கணும், நீ எங்கேயாவது இதுவா போகணும்னு நினைச்சீனா உன்னை படைச்சார ஆண்டவர். You must always remember you were created. God formed you actually. Not even creation, you were formed by God from the dust. That we should remember. Men becoming God. இன்னைக்கு நிறைய மனுஷரே கடவுளாக்கி கொள்ளுகிறார். நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பாக்குறோம் சாய்பாபா, இந்த ஈஷா யோகான்னு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு. அவருடைய லைஃப் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் அவங்களெல்லாம் கடவுள்னு நினைச்சு இன்னைக்கு நிறைய மக்கள், சாதாரண மக்களை கடவுளாக்கிடுறாங்க. மார்மனிசம் வெஸ்டர்ன் ரிலிஜன்ல அது என்ன சொல்லுது, மார்மன் கமாண்ட்ஸ் படிச்சினா போதும், யூ கேன் பிகம், இஃப் யூ ஃபாலோ மார்மன்ஸ் கமாண்ட்ஸ் யூ கேன் பிகம் காட். முதல்ல ஆதியில ஏற்பட்ட சோதனையை நாம ஞாபகத்துக்கு கொண்டு வருவோமானால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே ஏவாளுக்கு என்ன சொன்னாங்க, இந்த கனியை புசித்தால் நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். You will become like gods. You see, man has a innate desire to become like God. அதுவே பாவம். அந்த பாவத்தை கொண்டு வந்தது யாரு? சர்ப்பம். முதல் டெம்டேஷன்லயே அதை கொண்டு வந்துட்டான். அப்ப இருந்து மனுஷனுக்கு என்ன, ஐ மஸ்ட் பிகம் லைக் காட். ஆனா அப்படி நினைச்சாலே, அந்த எண்ணம் வந்தாலே, இதயத்தை ஆராய்ந்து அறிந்து சோதிக்கிற கர்த்தர் உடனே அடிச்சிருவார். ஏன்னா பெருமைக்கு அவர் எதிர்த்து நிக்கிறவர். உடனே அடிச்சு என்னாச்சுங்க, நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல என்பதை நிரூபிப்பார். அந்த தீரு ராஜாவுக்கும் அதை செய்யறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கர்த்தரையே சாராத, கர்த்தரை நம்பாத மக்களுக்கு காட் இஸ் லைக் ஜீனி. ஜீனி சொன்னா அந்த அலாவுதீன் அந்த லேம்ப்ல ஒரு ஜீனி வருமே, அது மாதிரி. அங்க அலாவுதீன் லேம்ப தேய்ச்சா ஜீனி வரும். இங்க இந்த மனுஷர்களுக்கு, அதாவது
ஆண்டவரை அறிந்த மனுஷர்கள் அவர்களுக்கு ஜெபிச்சா God will do wonders. After that, I can do whatever I want. So God is like a genie. So இப்படி கர்த்தரை அவமதிக்கிறதும் நம்பாததும் கர்த்தர் மேல நம்பிக்கையோடு சாராததும் தங்களையே கடவுளாய் ஆக்கிக் கொள்ளுகிறதும் இதெல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் எங்கேயோ வெளியே நடக்காது. இட் கேன் டேக் பிளேஸ் இன் த சர்ச், இன் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். அதுதான் இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம். 3, 4, 5, 6 இந்த வசனங்கள்ல என்ன பாக்குறோம்னு சொன்னா அந்த ராஜாவை குறித்து பேசிட்டு இருக்காரு. இப்ப இதுல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம தமிழ்ல அது ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றோம், ராஜா அப்படின்னு சொல்லி. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் பகுதிகள் எல்லாம் பிரின்ஸ் அப்படின்னு வருது. till 11 verses பிரின்ஸ் அப்படின்னு அந்த பிரின்ஸ் ஆஃப் டயரை குறித்து பேசுறாங்க. when it comes to 12, from verses 12 to up 19, அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா கிங்னு பார்க்கிறோம். கிங் ஆஃப் டயர் அப்படின்னு பார்க்கிறோம். It is not I do not know whether they are referring to two different persons, but it refers to the second part about the force which leads the king, or the king that leads the king, the king who is invisible. அதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அது 12 to 19. இங்க it is directly talking to the prince. இப்ப இங்க இவர் என்ன சொல்றாரு, இந்த பிரின்ஸ் இந்த ராஜா என்ன நினைச்சிருக்காருன்னா தன்னையே ஞானவான். ஏன்னா அவங்க பர்ஃபெக்டா இருந்ததுனால he was thinking தன்னை தானியேலை பார்க்கிலும் ஞானவான். ஏன்னா அன்றைக்கு நாளில Daniel was counted to be the wisest man. அப்ப அவரை காட்டிலும் நீ பெரியவனா, உனக்கு மறைப்போர். எசேக்கியேல், டேனியல் எல்லாம் கான்டெம்பரரிஸ் and they are all in the exile. சோ அப்போ எழுதப்பட்ட காரியம் இது. அதையும் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும், பேக்ரவுண்ட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடினால், not because you became rich, not because you prospered, but because you were proud and you made your heart to be like the heart of God. நம்ம கர்த்தர் எதிலையுமே நம்ம செய்கையை விட நம்ம நோக்கத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். It is not what we do, the action. It is what make us to do that action. The notion behind, the thought behind, the purpose behind, what is in our heart. God actually tests only our heart. நாம் செய்த காரியத்தை அவர் பெரிதுபடுத்துறதில்ல, நமக்குள்ள என்ன எதற்காக நாம் இதை செய்தோம் அதுதான் அவருக்கு பெரியதா இருக்கிறது. நீ செய்யற நன்மைக்கும் கர்த்தருடைய நோக்கத்தை பார்ப்பார், நீ செய்த தீமையான காரியத்திற்கும் உன்னுடைய நோக்கத்தை பார்ப்பார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிற தேவன். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, yes, about the same thing. Wiser than Daniel, even in his own day, Daniel was famous for his wisdom and God given insight. This arrogant claim further exposed the pride of the prince of Tyre. The example of Daniel is also meaningful because Daniel was a classic example of a man whose head was not turned by his success. This is very important. He was truly a wise man because he knew that his wisdom came from above. And he also knew that wisdom can come only from above, not by his experience, not by his knowledge. Even when he wanted to explain the meaning of the dream, he said, கர்த்தர் எனக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். God only revealed. இந்த தாழ்மையும் இந்த ஒரு dependence on God தான் God wants us to have. Not like this Tyre, not like these kings of Tyre, who thought that they can do anything. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவர்களாய் இருந்தாலும்
அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்தாருன்னு நம்ம எப்போ நினைச்சு செய்யறோமோ நம்ம இன்னும் மேல போவோம். God will prosper us. See, this is the root of our prosperity. Their root of prosperity is totally different. Procuring, buying, cheating, coveting, killing, worldly prosperity. Our prosperity is depending on God and humbling ourselves as we grow, as we progress. Humble more, and get more, become more. That is our prosperity. Okay. The great wealth of the Prince of Tyre made him feel proud and invisible. Yes, of course. இங்க என்னன்னா, அங்க சிட்டியை பார்த்தோம். அந்த சிட்டி அவ்வளவு ட்ரேட்ல அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு, அவ்வளவு இதா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க the man, the king, the prince. இப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? He was smart in business, but his heart was lifted so high, he thought of himself as God. The Prince of Tyre was not first or the last ruler corrupted by wealth and success. There had been many other kings like this, whose heads were turned by prosperity. நல்ல words use பண்றாங்க இந்த commentators. Whose heads were turned by prosperity. யாரு? Sennacherib, Nebuchadnezzar, Pharaoh, Herod, and we know so many people. And today, in today's world, we have seen many people. So Tyre regarded himself as all-powerful, superhuman, and virtually eternal. Virtually eternal. So எந்த அளவுக்கு போயிருந்து பாருங்க. Superhuman and virtually eternal. She was possessed of wealth and wisdom above all other cities, and this led on to the incredible arrogance for which Tyre was notorious. இப்ப கர்த்தர் அதுக்கு வரக்கூடிய அழிவை குறித்து பேசுகிறார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். எப்படி சொல்றாரு? People from foreign nations, other nations, foreigners, they will come. மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். உன்னுடைய அழகுக்கு விரோதமாய் அவங்க பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவர்களுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? எவ்வளவு கிளியரா கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. நீ மற்ற தேசத்துக்கு முன்னால நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். பினிஷியன்ஸ், அந்த டயர், சைடன், அந்த பகுதியில் இருக்கிற எல்லா அந்த முழு ஏரியாவுக்கும் பேரு பினிஷியா. They believed in circumcision. விருத்த சேதனம் செய்வதை அவர்களுடைய பழக்கமாய் வைத்திருந்தார்கள். இப்ப இந்த விதமாய் சாவது விருத்த சேதனம் செய்யாதவர்கள் இப்படி சாவார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலியேட்டிங் டெத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதாக நாம இங்க பார்க்கிறோம். அதுதான் இங்கேயே நம்ம அதேதான் we read. So world leaders who ignore the Lord and act as if they are gods will all be exposed and judged. A disgraceful death is conveyed by the phrase, the death of uncircumcised. Yes, so a humiliating experience will be there. இப்ப 12ல இருந்து நம்ம இன்னொரு ஆஸ்பெக்டுக்குள்ள போகிறோம். இது வரைக்கும் டைரக்டா அந்த பிரின்ஸ் ஆஃப் டயருக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பை பார்த்தோம். 12ல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, he is starting to describe the king being ruled by another invisible king. அந்த இன்விசிபிள் கிங்கை பற்றி இங்க பேசுறார். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் யாருன்னு நாமளே படிக்க புரிந்து கொள்வோம். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், இருக்கிறவன் சொல்லல, இருந்தவன். தேவனுடைய தோட்டத்துல ஏதேன்ல யாரெல்லாம் இருந்தா? ஏதேன் தோட்டம்னு ஒண்ணு ஃபங்க்ஷனிங்கா இருக்கும் வரைக்கும் 4 பேர் தான் இருந்தாங்க. 4 beings. First was God,
then Adam, and then Eve, and the last one was the serpent. இல்லையா? அதற்கு பிறகு அங்க உயிரோடு இருந்தவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் வெளியே துரத்தி அதை பூட்டியாச்சு. சோ இந்த 4 பேர்ல யார் அது இங்க இருக்கிறது? சர்பெண்டாய் இருந்த பிசாசு, சாத்தான். அவனுடைய உடல், இப்ப நீங்க இந்த இந்த புஷ்பராகம், இந்த பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் தேர் இன் த பிரஸ்ட் பிளேஸ் ஆஃப் த சீஃப் பிரீஸ்ட். ஓகே, இட் வாஸ் இன் த ட்ரெஸ் ஆஃப். வெரஸ் இவனுடைய உடலிலேயே இந்த என்ன சொல்றது precious stones of the 12, 9 were there in the body of this Saturn. இப்ப எவ்வளவு ஒரு விசேஷமான, எவ்வளவு ஒரு அழகான, எவ்வளவு ஒரு விதமான அட்ராக்டிவ் பர்சனா இருந்திருப்பான்னு யோசிப்பேன். அதோடு கூட நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், you were a created being. Very carefully we should note this. You did not come like that. You were only created. You can't assume yourself to be a god. You are a created one. அதுல என்ன எழுதியிருக்குன்னு பாக்குறோம்னா, அந்த மேளவாத்தியம், நாகஸ்வரம் எல்லாமே இவனுடைய உடலோடு, இவனோடு கூட, in his being it was there. That is why he was actually a worship leader, was a great musician in the heavens. அடுத்தது, நீ காப்பாற்றுகிறதற்காக especially anointed cherub, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப்னு சொல்லும்போது நமக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரணும். ஐசையா 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கேரூபை பற்றி வாசிக்கிறோம். அதே போல நம்ம எபிரேயர்லயும் இந்த கேருபீன்களை பற்றி கொஞ்சம் விவரங்களை பார்க்கிறோம். அது போல வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் நம்ம இந்த கேருபீன்களை பற்றி பார்க்கிறோம். பெரிய பெரிய செட்டைகளுடைய அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல guarding the mercy seat of God, guarding the presence of God, அப்படியேதான் இந்த கேருபை நம்ம பார்க்கிறோம். He also had certain privileges. என்னதான், பரிசுத்த பர்வதத்துல உன்னை வைத்திருந்தேன், you can move from heaven, in the heaven and even to earth, like that you can move அப்படின்னு நாம பார்க்கிறோம். But you were perfect until there could be some iniquity. So with this curious description, I would just like to finish off because it is past time. We will continue in the next study. ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட சுவாமி, இந்த 27, 28 அதிகாரங்களில ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின, எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை, சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. என்னென்ன விதங்களில நாங்கள் உணர்த்தப்பட்டோமோ அதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை விட்டுவிடவும், இன்னும் உமக்கு பிரியமாக வாழவும், அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அறியாம நாங்க செய்கிற பல காரியங்களை ஆண்டவரே நாங்கள் உணர்த்தப்படும் போது அதை விட்டு விட்டு இன்னும் உமக்கு பிரியமாய் நடந்துவிட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற வாரத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். சித்தமானால் அடுத்த வாரத்திலும் நாங்கள் தொடர்ந்து காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு சுகம் பலன் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களின் தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, sister. Thank you. Thank you, sister. Thank you. Thank you, auntie. Thank you very much. Thank you. God bless you. Thank you, ma'am. Thank you, ma. Thank you. Thank you, ma'am. Thank you, Raj. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you. God bless you. God bless you.